அவர் இவ்வளவு நாளா என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க மட்டும் இங்க வரலன்னா உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் நான் வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறத உங்களால பார்க்க முடியாது. நீங்க வரலையா? நீ யாரு வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறியோ கண்டிப்பா அவங்க இங்க வருவாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் இங்க நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அப்படின்னா அர்ஜுன் என்னைக்குமே அவர் உங்களுக்கு தான் சொந்தம். உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறது? எனக்கு போய் சொல்ல வராத மயூரி. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை மீற மாட்டேன். அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட குறிக்கோளோ லட்சியமோ கிடையாது. என்னோட லட்சியமே வேற. என்னது? அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் சொன்னது மட்டும் உண்மை. அதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். என்னாச்சு விக்ரம்? ஏதோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? எதையாவது கொண்டு வரணுமா? அது ஃபங்க்ஷனுக்கு வர அவசரத்துல என் வைஃப் கொடுக்க வேண்டிய கிஃப்டையே மறந்துட்டு வந்துட்டா. அதான் போய் எடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு போறீங்க? கொஞ்ச நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. அவர் வந்த உடனே நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடும். இட்ஸ் ஓகே. சம்பிரதாயங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். இது பாருங்க, உங்க கிஃப்டை விட உங்க ஆசீர்வாதம் தான் எங்க பையனுக்கு முக்கியம். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க ருத்ரா. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே ஸ்பெஷலா வாங்கி வச்சேன். அதை அவங்களுக்கு கொடுக்கலன்னா என் மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு ½ அன் அவர் அவ்வளவுதான். போயிட்டு உடனே வந்துடுவேன். சரி, உங்க இஷ்டம். என்னங்க ஆச்சு? இங்க வச்ச நகையெல்லாம் காணோம். எங்க வச்சீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. ஐயோ, நகையெல்லாம் யாரு எடுத்திருப்பாங்க? இங்கதான் வச்சேன். நீ தான் பாத்திய? இது அவளோட வேலைதான். இந்த நகையெல்லாம் நிச்சயமா அவதான் எடுத்திருப்பான். இப்படி பண்ணிட்டாலே இந்த விக்ரம் சரோஜாக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா போதும், போலீஸ்காரங்களோட இவ வேகமா வந்து காப்பாத்துறா. யாருங்க அவ? இருக்காளே ஒருத்தி நம்ம வீட்லயே, அமிர்தா. அவதான் விக்ரம் சரோஜாக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல வந்து நிக்கிறாளே. அவ அவங்களுக்கு உதவி செய்யற விஷயம் உண்மைதான். ஆனா நகைய நீங்க இங்க கொண்டு வந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியுங்க? ஐயோ ராஜி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு எல்லாம் தெரியும். போதும், சும்மா இருங்க. எல்லா விஷயம் அவளுக்கு தெரியறதுக்கு அவளுக்கு என்ன மாய சக்தியா இருக்கு? ஆமா ராஜி, அவகிட்ட மாய சக்தி எல்லாம் இருக்கு. ஏன்னு கேளு. அவ வேற யாரும் இல்ல. அவ யாருங்க அவ? ஐயோ, என் வாயால நாகராணின்னு சொல்ல முடியலையே. இவளுக்கு எப்படி புரிய வைப்ப? ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? அவ யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அதான் ராஜி, அவ தர மேல அப்படியே ஓடுமே, அதான் அவ. தரையில ஓடுறதுன்னா அது எறும்புதான். அமிர்தா எறும்பா? எறும்பு இல்ல ராஜி, எலிய சாப்பிடுமே அது. பூனை? ஐயோ, அதுவும் கிடையாது. உனக்கு எப்படி சொல்றது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டேன்னா என் மூளை குழம்பி போயிடும். வர வர உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஆகல ராஜி. அந்த அமிர்தாவை பத்தின உண்மையை சொல்ல வந்தா என் வாயில அந்த உண்மை வராத அளவுக்கு அவ என்ன கட்டி போட்டிருக்கா. ஐயோ, என் நிலைமை உனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. நிஜமாவே உங்களுக்கு மூளை குழம்பி போயிருக்க. அப்படியே வச்சுக்கோ. அவளை பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே புரியும். ராஜி, அதெல்லாம் இப்ப வேண்டாம். அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கால, அவ அங்க என்ன கலாட்டா பண்றான்னு போய் பார்க்கலாம் வா. அவ அங்க போய் என்னங்க பண்ணுவா? வேணும்னா நீங்க அங்க போயிட்டு வாங்க. நான் எங்கேயும் வரல. என்ன ராஜி, நீ வரலன்னா நானும் போகல. போ, உங்க இஷ்டம். என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஐயோ, அப்பா,
அமிர்தா, நீ எங்க இங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ வந்தது நல்லதா போச்சு. ஆமா, காலையில நாங்க கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்ன, திடீர்னு இப்ப வந்திருக்க? அப்பா, அது அர்ஜுன் கால் பண்ணி நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அவர் அவ்வளோ தூரம் சொல்லும்போது வரமாட்டேன்னு நான் எப்படிப்பா சொல்றது? அதுவும் இல்லாம நீங்க கிஃப்டா வாங்கின நகை வீட்லயே வச்சுட்டீங்க, அதை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சுமா. இதை எடுத்துட்டு வரதா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா எங்க? உங்க அம்மா உள்ளதா இருக்காங்க. நீ போய் பேசிட்டு இரு, நான் காரை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அட, என்ன விக்ரம், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, போகலையா? போறேன்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்குள்ள என் பொண்ணு அந்த கிஃப்ட் எங்க கொண்டு வந்துட்டா. அப்படியா? எங்க உங்க பொண்ணு? உள்ளதான் போனா. அவங்க அம்மா கிட்ட இருப்பா. வாங்க அறிமுகப்படுத்துறேன். வாங்க. அமிர்தா, இவர் பேரு ருத்ரா. நம்ம விஷ்ணு இருக்காருல்ல, அவரோட தம்பி. வணக்கங்க. வணக்கம். எங்க அமிர்தா, மொத்தத்தில் எங்க வீட்டில் காலடி வச்சிட்டீங்கல்ல. இந்த நிமிஷம் உங்களை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரங்க நீங்களே என் மனசுக்குள்ள வர மாதிரி நான் பண்றேன். சரி, நீங்க உள்ள போங்க, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோர். அமிர்தா, உங்க அம்மா உள்ளதா இருக்காங்க, போய் பாருமா. அந்த நாகரணி இன்னைக்கு இங்க வருவான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவ இவ்ளோ நேரம் ஆகி இன்னும் அவ இங்க வரல. ஏன் அவ இங்க வரல? இங்க வரது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்குமா? இல்ல அவ இங்க வந்து நான் இங்க நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் பயத்துல அப்படியே இங்கிருந்து திரும்பி போயிட்டாளா? நிச்சயமா அவ அப்படிதான் போயிருப்பா. என் கையில மாட்டினா நிச்சயமா அவ உயிர் போயிடுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க. அதான் பயத்துல உள்ள வராம அப்படியே திரும்பி போயிட்டா. அப்படி ஒரு வேளை அவ இங்க வந்தா இன்னைக்கு அவளுக்கு என் கையால தான் சாவு. அப்பா கடவுளே, என்னோட ஒரு ஆசை நிறைவேற்றிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதையும் நிறைவேற்றுப்பா. எனக்கு தெரியும், நான் என்ன கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கும் மயூரிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிகிறதுக்குள்ள
அமிர்தாவோட மனசு மாறுற மாதிரி பண்ணுப்பா. அவங்க மனசுல என் மேல காதல் வர மாதிரி பண்ணுப்பா. ஏங்க அமிர்தா, இன்னைக்கு நீங்க என் லவ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்தே ஆகணுங்க. அட அமிர்தா, நீ எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். அம்மா, இவ என் பொண்ணு. ரொம்ப லட்சணமா இருக்க. உன் பேர் என்னம்மா? அமிர்தா. அமிர்தா, பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஹலோ அமிர்தா, அவங்க தான் என் பாட்டி. பேரு திரிவேணி. பேருக்கேத்த மாதிரியே திரிலோக சுந்தர மாதிரியே இருக்காங்க இல்ல? டேய், போது சுமார். இவ எப்போ இப்படிதான் கலாட்டா பண்ணுவான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அது சரி அமிர்தா, நீ வரமாட்டேன்னு எங்க கிட்ட சொன்னியே. ஆமாமா, ஆனா வர வேண்டிய நிலைமை. இத வீட்லயே வச்சுட்டு வந்துட்டுங்கல்ல. எப்படியோ gift கிடைச்சிடுச்சு. நல்ல காரியம் பண்ண நீ. மேடம், அநேகமா அமிர்தாவுக்கு கடைசி நிமிஷத்துல மனசு கேட்டிருக்காது. அதான் கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா அமிர்தா? அம்மா, நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படிமா வராம இருக்க முடியும்? அப்புறம் அமிர்தா, இங்க நடக்கிற என்கேஜ்மெண்ட் யாருக்கு தெரியுமா? நம்ம அர்ஜுனுக்கு தான். அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பிசினஸ் பார்ட்னர் விஷ்ணு சார் இருக்காருல்ல, அவரோட சின்ன பையன் தான் இந்த அர்ஜுன். இவ்வளவு பெரிய பில்டரோட பையனா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வேலை பார்த்திருக்காரு. அதுல இருந்தே தெரியல அர்ஜுன் எவ்வளவு சிம்பிளான பையன். சிம்பிளான பையன்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். சரியான திருட்டு பையன். இவன் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சது உங்ககிட்ட வேலையை கத்துக்கிறதுக்காக இல்ல, உங்க பொண்ணை மடக்கிறதுக்காக தான். அது உங்களுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய வசதியான பையனா இருந்தோம் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட உண்மையை சொல்லாம ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி இவ்வளவு நாளா நம்ம கிட்ட வேலை பார்த்திருக்காரு. உண்மையிலேயே அர்ஜுன் கிரேட் இல்ல? இவ்வளவு நல்ல மனசு யாருக்கு வரும் சொல்லு? இப்படிப்பட்ட ஒரு பையனை புருஷனாவோ மருமகனாவோ அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, அம்மா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரோஜா, ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல? இப்ப திருப்தியா உனக்கு? என்ன ஆச்சு மயூரி? என்னாச்சா? அதான் பார்த்தனே, அர்ஜுன் இந்த நிமிஷமும் உங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கான். இதுக்காக தான் உங்களை வர வேண்டான்னு கேட்டுக்கிட்டேன். அப்படி இருந்தும் நீங்க வந்துட்டீங்கல்ல. அதான் சொன்னேனே மயூரி, நான் இங்க வந்தது அர்ஜுனுக்காக இல்ல. நீங்க இங்க வரதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா அந்த காரணம் எனக்கு தேவையில்லை. என்னோட தேவைலாம் என் அர்ஜுன் மட்டும்தான், உங்க காரணங்கள் இல்ல. நானும் அதே தான் சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் அர்ஜுன் உங்களுக்கு சொந்தமானவர் தான். உங்களோட போலி பேச்செல்லாம் எனக்கு தேவையில்ல. அன்னைக்கு என்னமோ கோயில்ல அப்படி பேசுனீங்க. என்னைக்கு இருந்தாலும் அர்ஜுன் உங்களுக்கு சொந்தமாக வேண்டியவரு. எனக்கு அர்ஜுனை பார்க்கவே பிடிக்கல, அது இதுன்னு சொன்னீங்க. நானும் உங்க பேச்ச நம்பிட்டேன். ஒரு குழந்தை தன் தாயை நம்புற மாதிரி. உங்க வார்த்தை அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க கொடுத்த வாக்கு மீறி என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டு அர்ஜுனை தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கீங்க.
நீங்க மத்த பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நீங்க என் முழு நம்பிக்கையையும் உடைச்சிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் எவ்வளவு பெரிய கனவு கோட்டை கட்டியிருக்கேன்னு தெரியுமா? அர்ஜுனுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அவன் கையால என் கழுத்துல தாலி கட்டுவான். அவன் கூட சேர்ந்து வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். எங்க 2 பேரோட வருங்காலமும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க என் கனவு கோட்டையை சுக்கு நூறா உடைச்சு தள்ளுறதுக்காகவே இங்க வந்திருக்கீங்க. மயூரி, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் அன்னைக்கு என்ன சொன்னேனோ இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். அர்ஜுன் நிச்சயதார்த்தம் உங்க கூட தான் நடக்கும். அதை நிச்சயமா யாராலையும் தடுக்க முடியாது. போதும் போதும், இப்படி மழுப்புற மாதிரிலாம் பேசாதீங்க. உங்க கோவத்துல எந்த அர்த்தமும் இல்ல மயூரி. நான் சொல்றதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வந்திருக்கிறது அர்ஜுனை என்னால மறக்க முடியாம இல்ல, அர்ஜுன் என்னை முழுசா மறக்கணுங்கிறதுக்காக தான். அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க இங்க வந்துட்டு போன உடனே அர்ஜுன் உங்களை மறந்துடுவானா? அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் இப்படி சொன்னதுனால்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருவேளை நான் இங்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு அர்ஜுன் உங்க கூட நிச்சயதார்த்தம் பண்ணி போற மாட்டாரோன்னு பயம் வந்துருச்சு. இந்த நிச்சயதார்த்தம் எந்த காரணத்தை கொண்டு நின்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அர்ஜுன் மேல இருக்கிற ஆசைனாலேயோ அவரை நான் காதலிக்கிறதுனாலயோ கிடையாது. அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உங்ககிட்ட போய் சொல்லி நான் எதுவும் சாதிக்க போறதில்ல. எனக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காக்கெல்லாம் என் மனசுல இடம் இல்லை மயூரி. எனக்கே திடுத்துப்புன்னு ஒரு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல விசித்திரமா ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தோணுது. ஆனா அது என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு விதமான பதட்டம், ஏதோ ஒரு விதமான குழப்பம். இது வரைக்கும் நான் இப்படி உணர்ந்ததே இல்லை. ஆனா இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து எனக்கே தெரியாம இங்கேயே இருன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு சொந்தமானவங்க இங்க இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு வேண்டப்பட்டவங்க இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் தோணுது? இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. எனக்கு சந்தேகமாவே இருக்கு. கண்ணுக்கு தெரியறது எல்லாமே போலி. இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? என்னாச்சு அமிர்தா? என்ன பாக்குறீங்க? நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எப்படி எல்லாம் குடும்பம் நடத்தணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? போங்க அமிர்தா போங்க. இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்தவங்க நாளைக்கு மனசுக்குள்ள வராம இருப்பீங்களா? நிச்சயமா வருவீங்க. உங்க மனசுல நீங்க எனக்கு இடம் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. என்னடா பண்றது? ருத்ரன் பேச்ச மீறி வராமல் இருக்க முடியலையே. அதுவும் இல்லாம ஜஸ்ட் ஒரு பாம்புக்கு போய் பயந்துகிட்டு நட்பை தூக்கி எறிய முடியுமா? அதான் வந்துட்டேன். நீ சொல்றது சரிதான், நான் இல்லைன்னு மறுக்கல. நம்ம ருத்ரா பாம்பு உருவத்துல இருக்கிற அந்த நாகராணிய பிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை அது அவன் கையில கிடைச்சிட்டா போதும், அதோட கதை முடிஞ்சிடும். இல்லடா, நம்ம ருத்ரனுக்கு தேவையானதெல்லாம்
அந்த நாகமணி தான். அந்த மணி அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்.